கடுங்குளிரில் வந்த வயது முதிர்ந்த ஒருவருக்கு புத்த விகாரத்தில் தங்க இடம் கொடுக்கப்பட்டது. அன்று இரவு கடுங்குளிர் முதியவரால் குளிரை தாங்கவே முடியவில்லை. மரத்தால் செய்யப்பட்ட ஒரு புத்தர் சிலையை எடுத்து அதை எரித்து குளிர் காய ஆரம்பித்தார். மரம் எரியும் சத்தம் கேட்ட விகாரத்தின் குரு ஓடி வந்து புத்தர் சிலையை எரிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். முதியவரிடம், நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுக்கு பைத்தியமா? தெய்வத்தை எரிச்சு விட்டீங்களே அப்படின்னு கோபத்தில் கத்தினார். உடனே முதியவர் ஒரு குச்சியை கொண்டு சாம்பலை கிளறினார். அவர் என்ன கிளறுகின்றீர் அப்படின்னு கேட்டார் குரு. முதியவர், புத்தரை எரித்து விட்டதாக சொன்னீங்களே, அவரின் எலும்புகளை தேடுறேன் அப்படின்னு சொன்னார். புத்தரை எரித்து விட்டு இப்படி செய்கின்றீர்களே அப்படின்னு கோபத்தோட குரு அவரை மரத்தை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். மறுநாள் காலை முதியவர் என்ன ஆனார் அப்படின்னு வெளியே சென்று பார்த்தார். முதியவர் இரவு எரித்த மரபுத்தர் சாம்பல் மீது பூக்களை தூவி புத்தம் சரணம் கச்சாமி என்று பிரார்த்தனை செய்து கீழே விழுந்து வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருந்தார். குரு அவர் அருகே சென்று, என்ன செய்கிறீங்க? இப்போது சாம்பலை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்களே, இரவு வணங்க வேண்டிய புத்தரை எரித்து விட்டீங்க, உங்களுக்கு மனநல சரியில்லையா அப்படின்னு கேட்டார். முதியவர் குருவை பார்த்து, நீங்கள் தானே இரவு இவர் புத்தர் என்று சொன்னீங்க, ஆகையால இவரை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இரவு மரத்தில் புத்தராக இருந்தார், இப்போது சாம்பலாக இருக்கின்றார், அவ்வளவுதான வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். புத்தர் உருவ வழிபாடு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இன்று நீங்கள் அவரின் உருவத்தை வைத்து வணங்கி இறுதியில் அவரின் கொள்கைகளை விட்டு விட்டீங்களே. நேற்று நான் புத்தர் சிலையை எரித்து குளிர் காய்ந்தது என்னுள் இருக்கும் புத்தரை காப்பாற்றத்தான். அந்த மரச்சிலையை உயிரற்றவை. அந்த மரத்திலான புத்தர் எரித்ததற்காக நீங்கள் உயிருள்ள புத்தரை வெளியே துரத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொன்னார் முதியவர். குருவுக்கு தலையில சம்மட்டி கொண்டு அடித்தது போல இருந்தது.